ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் ரொம்பவுமே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அது பார்க்குறதுக்கு முன்னால் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தொடர்ந்து பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வீட்லேயே சூப்பராக ஃப்ரூட் ஜாம் எப்படி பண்ணலாங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். இது ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம் அண்ட் ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட. வீட்டில் இருக்கவங்க ஜாம் சாப்பிட்ணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த மாதிரி செஞ்சு வச்சுக்கிட்டு சாப்பிடுங்க, உங்கள் உடம்புக்கு ரொம்பவுமே நல்லது. வாங்க அது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இதுக்கு நான் 2 கிலோ திராட்சை எடுத்திருக்கேன். இது பன்னீர் திராட்சை தான் எடுத்திருக்கேன். இதை ஃபஸ்ட்டு 2 முறை தண்ணியில் நல்லா கழுவி எடுத்துட்டு அதுக்கப்புறம் உப்பும் மஞ்சள் தூளும் கலந்த தண்ணியில் மறுபடியும் ஒரு முறை கழுவி எடுத்துக்கலாம். நல்லா கழுவிட்டு இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இதை மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சி ஜூஸாக எடுத்துக்கலாம். அரைச்சதை ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கணும். தண்ணி எதுவும் சேர்க்கக்கூடாது. இந்த கிரேப்ஸில் இருக்க தண்ணியே போதும், அதனால் அதிலே அரைச்சி அந்த கிரேப்ஸில் இருக்க ஜூஸ் மட்டும் எடுத்துக்கலாம். நம்ம ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு ஜூஸ் கிடச்சிருக்கு. இப்போ இதை ஸ்டவ் ஆன் பண்ணி அடுப்பில் வச்சுருக்கேன். ஒரு 10 நிமிஷம் கழித்து இதுக்கு தேவையான சர்க்கரையும் நான் சேர்க்குறேன். நான் 400 கிராம் சர்க்கரை தான் சேர்க்குறேன். நீங்கள் உங்கள் இனிப்புக்கு தகுந்த மாதிரி கூட்டியோ குறைச்சோ சேர்த்துக்கோங்க. இந்த கிரேப்ஸே நல்லா இனிப்பாக இருந்தது. 2 கிலோ கிரேப்ஸுக்கு நான் 400 கிராம் சர்க்கரை எடுத்துருக்கேன். அதை இதில் சேர்த்துக்கிறேன். சர்க்கரையும் சேர்த்துட்டு நல்லா ஸ்டவ்வில் வச்சு கலந்து கொடுத்துட்டே இருக்கலாம். இப்போ இதில் நான் கொஞ்சமாக கல் உப்பு சேர்க்குறேன். நம்ம எந்த இனிப்பு செய்யும் போதும் உப்பு கொஞ்சம் சேர்த்தோமா டேஸ்ட் நல்லாயிருக்கும், அதுக்காக தான். இன்னொரு 15 நிமிஷம் கழித்து பார்த்தோமா இந்த மாதிரி வந்திருக்கும். இந்த ஸ்டேஜில் நான் கொஞ்சமாக கார்ன்ஃப்ளவர் கரைச்சி சேர்த்துக்கிறேன். நீங்கள் கார்ன்ஃப்ளவரோ இல்லை அரிசி மாவோ ஏதோ ஒன்று உங்கள்கிட்ட எது இருக்கோ அது கொஞ்சமாக கரைச்சி சேர்த்துக்கோங்க. நான் 2 டீஸ்பூன் மட்டும் கார்ன்ஃப்ளவர் எடுத்து அதை கரைச்சி இது கூட சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துட்டே இருக்கலாம். இது கொஞ்சம் கொஞ்சமாக திக்காகி நல்லா இந்த ஸ்டேஜ் வரும். ஆனால் இப்போ தான் பயங்கரமாக தெரிக்கும், அதனால தான் நான் இந்த உயரமான பாத்திரம் எடுத்திருக்கேன். அதில் வச்சு கலந்து கொடுத்துட்டே இருந்தால் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், அதனால தான். நான்ஸ்டிக் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்பவே ஈஸி உங்களுக்கு. நான்ஸ்டிக் பாத்திரம் இருந்தால் அதை எடுத்துக்கோங்க. இது ஒரு 3/4 மணி நேரம் இந்த மாதிரி கலந்து கொடுத்துட்டே இருந்தால் இந்த ஸ்டேஜ் வரும். இப்போ நான் ஒரே டீஸ்பூன் நெய் சேர்க்கிறேன். நெய் இல்லைன்னா பட்டர் கூட சேர்த்துக்கலாம். பட்டர்னால் 2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம், அது நல்ல டேஸ்டியாகவே இருக்கும். நெய் சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துடலாம். பாருங்கள், ஒரு 10 நிமிஷம் கழித்து பார்த்தா இந்த கன்சிஸ்டன்சியில் வந்துடும். பாருங்கள், நான் எடுத்து காட்டுறேன். எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். இது ஆறினதுமே இன்னும் கொஞ்சம் திக்காகும். நம்ம இந்த ஸ்டேஜ் இருக்கும் போதே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இதில் என்ன சேர்க்குறேன்னா லெமன் ஜூஸ் சேர்க்குறேன். ஒரு சின்ன லெமன் எடுத்து அதில் உள்ள ஜூஸை மட்டும் நான் அதில் சேர்த்துக்கிறேன். இது எதுக்காகனா டேஸ்ட் நல்லா என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும் அண்ட் சுகர் கிறிஸ்டல் ஆகாமல் இருக்கும், அதுக்காக தான். நமக்கு தேவையான டப்பாவில் இதை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிங்கன்னா 2 மாதம் வரைக்குமே கெட்டு போகாமல் ரொம்பவுமே நல்லாயிருக்கும். வெளியில் வைக்கக்கூடாது கண்டிப்பாக, ஏன்னா நம்ம இதில் ப்ரெசர்வேட்டிவ்ஸ் எதுவுமே சேர்க்கலை, அதனால் வெளியில் மட்டும் வைக்கக்கூடாது. இது இட்லிக்கு, தோசைக்கு, ப்ரெட்டோட எல்லாத்தோடையும் சூப்பராக செட் ஆகும். வளர்கிற குழந்தைகளுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா ஹெல்த்தியான ஜாம் கொடுத்த சந்தோஷம் நமக்குமே இருக்கும். கடையில் வாங்கி கொடுக்கறத விட நம்மளே வீட்டில் இந்த மாதிரி செஞ்சு வச்சுக்கிட்டு நமக்கு தேவையானப்போ யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் குழந்தைகளுக்குமே இப்போ தேவையோ அப்போ நம்ம ஸ்கூலுக்கு கூட கொடுத்து அனுப்பலாம். ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது. அண்ட் ரொம்ப ஹெல்த்தியான ஜாம் இது. இந்த ஃப்ரூட்டில் தான் செய்யணும்னு இல்லை, உங்கள்கிட்ட எந்த ஃப்ரூட் இருந்தாலுமே இந்த மெத்தடில் நீங்கள் செஞ்சு பாருங்கள், எல்லாமே சூப்பராக வரும். நான் இப்போ ப்ரெட் எடுத்திருக்கேன், அதில் ஸ்ப்ரெட் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. பாருங்கள், ப்ரெட்டில் ஸ்ப்ரெட் பண்ணும் போதே எவ்வளோ சூப்பராக ஸ்ப்ரெட் ஆகுதுன்னு. ரொம்ப நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றது எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய சேனலில் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான ரெசிபிஸ் வீடியோஸ் மட்டும் இல்லாமல் இன்ட்ரெஸ்டிங்காக கார்டனிங் எப்படி பண்ணலாம், அப்புறம் ரொம்பவுமே இன்ட்ரெஸ்டிங்கான ட்ராவல் விளாக்ஸ், ஹாப்பியான ஷாப்பிங் விளாக்ஸ், நிறைய பியூட்டி டிப்ஸ் அந்த மாதிரி எல்லாமே இருக்குது. நீங்கள் என்னுடைய ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டிங்கனாலே உங்களுக்கு எல்லாமே இதிலே கிடச்சிரும். ஸோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ்.
இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சின்னதாக லைக் பண்ணிடுங்க. மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. இப்போவே சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாய்.